ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான வத்த குழம்பு கூடவே சௌச்சௌ பொரியல். சௌச்சௌல கூட்டு தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. பொரியல் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு, பார்க்கலாமா? நான் இங்கே ஒரு அரை சௌச்சவ் எடுத்திருக்கேன். அதை ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரை வெங்காயம், அந்த தோலை நான் எடுத்து வச்சுப்பேன், ஏன்னா நான் சட்னி பண்ணுவேன் அதில். ஸோ அதனாலேயே அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேணும்னா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். நான் ஏன்னா சில்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அதனால் ஒரு 2 போதும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சௌச்சவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருசு பெருசாக கூட சௌச்சவை கட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நீளமாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அவ்வளோதானே தவிர்த்து டேஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதுவும் போட்டு கொஞ்சமாக திருவினதுக்கப்புறம் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு விட்டுடலாம். இல்லை எனக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னா ஒரு குக்கரில் வந்து ஒரு 1 to 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். 1 விசிலே போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா டக்குன்னு வெந்துடும் இந்த சௌச்சவ். அதனால் நான் குக்கரில் பண்ணல, நான் ஆஸ் யூஷுவல் நார்மலி பேனில் தான் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு கரெக்டாக 15 மினிட்ஸ் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு நீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பர் ஈஸியான பொரியல். பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது கூடவே நீங்கள் துவையலும் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானில் வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி மந்த்ஸே ஆயிடுச்சு போயிருந்தேன். அவங்க வீட்டில் ஒரு சூப்பரான குழம்பு கொடுத்தாங்க, செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் யாருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில, வேணால் அந்த ஷார்ட்ஸை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அவங்கள கேட்டு தான் ரெசிபியை ஃபாலோ பண்ணேன். அவங்க ஆக்சுவலி வந்து என்ன நான் அவங்க சொல்லி மிஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த தாளிப்பு வடகம் சொன்னாங்க, அதுதான் ஆட் பண்ணணுன்ட்டு. பட் என்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை, இந்த வாட்டி நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வரல. ஸோ நானே என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஐயோ, ஏன்னா தாளிப்பு வடகம் வந்து அந்த சொப்பு சாருக்கு ரொம்ப ஃபேமஸ், அது போட்டால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ரீசெண்டாக தான் காலி ஆயிடுச்சு, ஸோ இந்தியாவிலேருந்து கொண்டு வரல. ஸோ ஓகே அப்படின்ட்டு நான் நார்மலாக தாளிப்பு தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக தான் இருந்துச்சு. பட் பிஃபோர் தட் நீங்கள் சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுறேன், சுண்டக்காவை நீங்கள் கொஞ்சமாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா 10 அடி தூரம் இருந்துடுங்க. ஏன்னா அது வெடித்து என் கை மேலெல்லாம் பட்டி பெரிய சம்பவம் பண்ணிடுச்சு. பட் பரவாயில்ல, சின்னதாக ஒரு 2 காயம் தான் ஆச்சு. பேக் டு த ரெசிபி. ஒரு பேனில் நல்லெண்ணெய் தான் போடணும், கண்டிப்பாக நல்லெண்ணெய் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருந்த ஒரு 10 to 12 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் என்னென்னா, நான் இங்கே டொமேட்டோ, கொஞ்சமாக சுண்டக்காய், தேங்காய், அவங்க தேங்காய் தான் அரைச்சி ஊற்றிருந்தாங்க, அதுதான் மெயின் டிப்பாக சொல்லியிருந்தாங்க. பட் நான் சுண்டக்காவும் அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சமாக டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கட்டும்ன்ட்டு. நீங்கள் சுண்டக்காய் போடுறது இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோவை சாப் பண்ணி அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தனியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த கசப்புத்தன்மை போகணுன்ட்டு தேங்காய், டொமேட்டோ, சுண்டைக்காய் எல்லாமே அரைச்சதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கி விட்டுடுவேன். கொஞ்சம் ஆயில் பிரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி இங்கே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா சுடு தண்ணியில் கரைச்சி நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் தண்ணியிலையோ கரைச்சிக்கலாம். நான் இங்கே உங்களுக்கே தெரியும், நான் டீ வடிகட்டுறதுல தான் புளி தண்ணி ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உப்பு பார்த்துட்டு, ஏன்னா உப்பு போட்டுருக்கணும், உப்பு காரம் ரெண்டுமே பார்த்துட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் வெல்லம் போட்டு இறக்கிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் சுண்டக்காய் வத்த குழம்பு. உங்களுக்கு சுண்டக்காய் சாப்பிடவே பிடிக்கும்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். இந்த ஹோல் ரெசிபி வந்து எனக்கு சொன்னது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டில் போயிருக்கும்போது நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோம், அப்படி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.